கட்நாயக்க விமான நிலையத்தில் திடீர் சம்பவம், புறாக்களை கடத்தியவர்கள் கைது. கட்நாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பயண பெட்டிகளுக்குள் மறைத்து 64 புறாக்களை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவர முயன்ற 2 சகோதரர்களுக்கு சுங்கப் பிரிவினர் 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட புறாக்களின் பெறுமதி சுமார் 34,31,400 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்த 38 மற்றும் 42 வயதுடைய 2 சகோதரர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்றைய தினம் 6வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற இளைஞர்கள் 2 உயிரிழப்பு. பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற வேளை சோகம். நேற்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் தனது மனைவி மற்றும் தனது சகோதரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு சென்ற 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். மகியங்கனை பதியதலாவ வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் 23, 32 வயதுடைய அக்குரணை, தலக கந்தை, முனவ்வரா மகாவல்லவை சேர்ந்த அஸ்கர் மற்றும் ஷப்ரான் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தொடரும் கைது நடவடிக்கைகள். போதைப் பொருளுடன் 3 பேர் கைது. யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் போதைப் பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 600 போதை மாத்திரைகள், 5.650 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர். தமிழ் கட்சிகள் மீண்டும் அனுரவுடன் பேச்சுவார்த்தைக்கான திகதியும் அறிவிப்பு. தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகளது தலைவர்களை எதிர்வரும் 3ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திஸ்ஸநாயக்கவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் 3 பேர் என்ற அடிப்படையில் 18 தலைவர்கள் வரையில் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றுவர் என தெரிய வருகின்றது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் உள்ள சுமார் 1025 இறக்குமதி வாகனங்களை இதுவரை இறக்குமதியாளர்கள் விடுவிக்கவில்லை என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா இதனை தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்களில் 625 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகியுள்ளதுடன் அவற்றுக்கு எதிராக எந்தவித சுங்க விதிமீறல்களும் பதிவாகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுங்க கட்டளை சட்டத்தின் 129வது பிரிவின் கீழ் உரிய காலத்திற்குள் விடுவிக்கப்படாத வாகனங்களை ஏலம் விடவோ அல்லது டெண்டர் கோரி விற்பனை செய்யவோ எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரிசியை அதிக விலைக்கு விற்றவர் கைது, 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டிருந்த அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கேரி பொன்னி அரிசியை விற்பனை செய்த காலி அக்னிமன பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட கேரி பொன்னி அரிசி 1 கிலோகிராமுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 255 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக 270 ரூபாய்க்கு விற்பனை செய்தமை தொடர்பாக சம்பந்தப்பட்ட விற்பனை நிலையத்திற்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் காலி மாவட்ட புலனாய்வு அதிகாரிகளினால் காலி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. கடந்த 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த சட்டவிரோத விற்பனை கண்டறியப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி காலி நீதவான் நீதிமன்றத்தால் அந்த நிறுவனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ற வகையில் இன்றைக்கு நீதித்துறை பலப்படுத்தப்படுகின்றது, சிறைச்சாலைகள் பலப்படுத்தப்படுகின்றது,
சிறைச்சாலையில் இருக்கின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றது. சிறைச்சாலையில் இருக்கின்ற நெரிசலை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் முன்னிருந்த குற்றவாளிகளாக இருந்த அந்த நபர்களுக்கு எதிரான நடவடிக்கையும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. அவ்வாறான செயல்பாடுகள் காரணமாக இன்றைக்கு அவர்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள், பயமடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த நீதித்துறையை சரியான முறையில் நிமிர்த்தி நேராக்குகின்ற பொழுது எந்த விதமான அரசியல் நோக்கமின்றி நீதித்துறை சுயாதீனமாக செயல்படுகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும் அடுத்து அவர்களுக்கு வருகின்ற விசாரணைகள் என்பது இந்த நாட்டை மோசடியில் ஈடுபடுத்திய நபர்களுக்கு எதிரானது. அவர்களுக்கு எதிராக சட்டம் பதில் சொல்லுகின்ற பொழுது, அவர்களுக்கு எதிராக சட்டம் இயங்குகின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் அச்சம் பயம் காரணமாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது சேறு பூசுவதை தவிர வேறு மார்க்கங்களின்றி எந்த விதமான தடங்களின்றி கடந்த காலங்களில் ஒன்று சேராதவர்களும் கூட கடந்த காலத்தில் அவன் கொள்ளைக்காரன், இவன் மோசடிக்காரன், இவன் அப்படியாப்பட்டவன், இவன் எப்படியாப்பட்டவன் என கூறிக்கொண்டிருந்தவர்கள், அவனோடு நான் சேரமாட்டேன், இவனோடு நான் சேர மாட்டேன் என்று கூறியவர்கள் எல்லாமே இன்றைக்கு எல்லா குட்டைகளும் ஒரே மட்டைகளாக சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். என்றால் இந்த நாட்டை நாசம் செய்த குட்டைகள் அனைத்தும் ஒரே மட்டைகளாக சேர்கின்ற பொழுது அந்த மட்டைகள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் மக்களுக்கு மேலும் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இவர்கள் புண்டோடு இவர்கள் கைலாசம் அனுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை மக்கள் எடுப்பார்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீதி மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக இந்த விவாதத்தில் எமது நிலைப்பாட்டை இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கௌரவ அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் பலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய, பொறுப்பேற்க வேண்டிய கடப்பாடு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் உள்ளது என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீர்கொழும்பு சிறை கூடத்தில் நடந்த அநியாயமான கொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியது மட்டுமல்ல, இவ்விடயம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு கௌரவ அமைச்சருக்கு உள்ளது என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இவ்வாறான சிறை கலவரம் வருவதற்கு ஏற்ற பல காரணங்கள் அங்குள்ளது. அங்கு மாத்திரமல்ல, இன்னும் பல சிறைச்சாலைகளில் அந்த காரணங்கள் இன்றும் காணப்படுகிறது. ஆனால் எமக்கு இருக்கும் கேள்வி, இந்த நிலை ஏற்படுவதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் தற்போதைய கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டுமா என்பது எங்களுக்கு ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது. அல்லது இதுவரை காலமும் இருந்த அனைத்து அமைச்சர்களும் இதுக்கு பொறுப்பு கூற வேணுமா என்ற கேள்வி எங்களிடம் உள்ளது.